வணக்கம், நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ST44 அப்படின்ற ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த வீடியோ ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய டிசீஸுக்கான நோய்களுக்கான, அதாவது நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் ஏதாவது அக்குபஞ்சர் புள்ளிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அது குறித்து ஒவ்வொரு வீடியோஸாக ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு விதமான புள்ளிகள், நிறைய புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா நம்ம பண்ணுவோம். அதில் ஒன்று தான் இந்த ST44 அப்படின்ற புள்ளி என்ன வேலை செய்யுது அப்படின்ற புள்ளியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் இந்த ST44 அப்படின்ற அந்த அக்குபஞ்சர் புள்ளி என்னென்ன வகையில் எத்தனை நோய்களை குணப்படுத்துது அப்படின்ற விஷயம் நமக்கு கிடைக்க வரும். வாங்க பார்க்கலாம். இந்த ST44 அப்படின்ற இந்த புள்ளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருவிரல் இருக்குங்களா, இந்த பெருவிரலுக்கும் இந்த மூன்றாவது விரலுக்கும் நடுவில், அதாவது இந்த ரெண்டு விரலும் சேர்த்தாக்க இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப்பில் இந்த இடம்ங்களா. ஸோ இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது இந்த மெட்டி போடுற இடம், பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டி போடுற இடத்துல தான் அதுக்காக தான் இந்த நீர்ப்புள்ளி சக்தியை தூண்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வெள்ளி கொடுப்பாங்க. வெள்ளியில் போடக்கூடிய காப்புகள் போடுறது. இந்த வெள்ளியோட தன்மை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளி நீர்த்தன்மை உடையது, அதாவது பஞ்சலோகம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சலோகத்தில் ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு விதமான உலோகங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி அப்படின்றது பார்த்திங்கன்னா நீர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. அதனால தான் இந்த புள்ளியை தூண்டி விதமாக இந்த இடத்துல பக்கத்தில் அருகாமையில் இந்த வெள்ளியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆதி காலத்துலேருந்தே நம்ம தமிழர் பண்பாட்டில் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த புள்ளியை நம்ம தூண்டுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த மெட்டியை கொடுத்து கர்ப்பப்பைக்கு வலுவூட்டுறதுக்கான விஷயங்களை இங்கே பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், தினமும் ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். சரிங்களா. இந்த இடம் சரிங்களா, இந்த பெரிய விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வி ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ எல்லா விதமான வழிகளும் இதில் குறையும். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன். ரைட்டுங்களா. ST44. இந்த புள்ளி பார்த்திங்கன்னா என்னென்ன டிசீஸ் க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல இது ஒரு சரியான வலி நிவாரண புள்ளி, மிக மிக முக்கியமான வலி நிவாரண புள்ளி. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலான வலிகளை நல்ல முறையில் விரைவாகவும் குறைக்குது. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா முழங்கால் வலி. அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய, அதாவது குண்டாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த நபர்களுக்காகன ஒரு அருமையான வரப்பிரசாதம் தான் இந்த ST44 அப்படின்ற இந்த புள்ளி. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ST44 அப்படின்ற இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலியமாகவோ அல்லது நீடில் பண்ணுறது மூலியமாகவோ அல்லது டச் ஹீலிங், சும்மா ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். இதன் மூலயமா அந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்றத நல்ல முறையில் உடனடியாக குறைக்க முடியும். அதை வந்து குணமாகிறத நீங்கள் கண்கூட நேரில் பார்க்க முடியும். இதுக்கடுத்து இந்த புள்ளி வேறு என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுது, வேறு என்னென்ன டிசீஸுக்கு பயன்படுது அப்படின்றத பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, அதாவது மென்சஸ் நேரத்தில் வரக்கூடிய அடி வயிற்று வலின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இது வந்து பெண்களுக்கு கடுமையான முறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி நேரத்தில், அதாவது அந்த வலி வரக்கூடிய நேரத்தில் இந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த அடி வயிற்று வலியாகப்பட்டது படிப்படியாக குறைஞ்சி இமீடியட்டாக நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த புள்ளிகளில். இதுக்கடுத்து தலைவலி. இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பசியினால் ஏற்படக்கூடிய தலைவலி. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிடாமல் ரொம்ப நேரம் லேட்டாகி இருப்பாங்க, ஒர்க்கு காரணத்தினாலேயோ அல்லது ட்ராவல் டயத்தில் சாப்பிடாமல் லேட்டானதுனாலையோ அந்த தலைவலி வரப்போ இந்த புள்ளி பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த தலைவலி நல்லபடியாக குறையுது. சரிங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான வலிகள், அதாவது உடல் வலி, அசதி, சோர்வுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரியான வலிகளுக்கும் இந்த புள்ளி வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. இதுக்கடுத்து இந்த புள்ளி வேறு என்னென்ன நோய்களெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமாக அல்சர். அதுவும் இன்றைக்கி இப்போ கோடைக்காலம். ஸோ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானோருக்கு இந்த நீர் சரியாக குடிக்க மாட்டாங்க, வேலை காரணமாக அல்லது ஒரு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கப்போ ஒரு கிளாஸஸில் தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா நாவறட்சி ஏற்பட்டு அது காலப்போக்கில் என்னவா மாறும்னா இரைப்பையில் வந்து வெப்பத்தன்மை கூடும்.
அதாவது நாவறட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கான நீர்த்தன்மையை உடல் கேட்குது. நம்ம வந்து நீர்த்தன்மையை உடலுக்கு கொடுக்கல, அதாவது நீர் குடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வறண்டு போய் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பமாக மாறும். ஸோ இது வந்து பாதிப்பு எங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரைப்பையில் ஏற்படும். சில நேரம் உணவு அதிகமாக சாப்பிடாம இருந்தாலும் சரி, அல்லது அதிகமான காரத்தன்மை இதனாலேயும் இந்த வயிறு புண்ணாகுது பார்த்தீங்களா. இந்த அல்சர் தொந்தரவுகளுக்கு இந்த புள்ளி வந்து நல்ல முறையில் தீர்வளிக்குது. இதுக்கடுத்து இந்த புள்ளியோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்கு முக்கியமாக வலுவூட்டக்கூடிய புள்ளியாக இது அமையுது. யாருக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பையில் வீக்காக இருக்கோ, இல்லை ஓவரிஸில் கட்டியாக இருக்குது, கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாமே ST44 அப்படின்ற இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப நல்ல பயனை கொடுக்குது. இந்த புள்ளியை அடிக்கடி தினம் அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை நல்ல பலமாகுது. கர்ப்பப்பையில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே தானாக இயற்கையின் முறையில் சரி செய்யப்பட்டு கர்ப்பப்பை பலமாகும் போது அவங்களுக்கு இந்த குழந்தையின்மையான பிரச்சனைகளோ, ஒரு சில ஏற்படக்கூடிய கட்டிகளோ, அல்லது கர்ப்பப்பை இறக்கமோ, அல்லது கர்ப்பப்பை சார்ந்த எந்த ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அருமையான முறையில் நிவாரணம் கொடுக்குது. அடுத்து இந்த புள்ளி தாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய புள்ளியாக இருக்குது. அதாவது இப்போ இந்த கோடை காலத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நாவறட்சியை வந்து இந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த நாவறட்சி அப்படின்றது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இயற்கையான முறையில் பார்த்திங்கன்னா நீர் குடித்தா மட்டும்தான் நல்ல சரியான தீர்வாக இருக்கும். இருந்தாலும் அது அவசர காலத்துக்கு இந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் அந்த வறட்சி, அதாவது தாகம் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். அது ஏன்னா இயற்கையான முறையில் இந்த பஞ்சபூத சக்தியில் இது ST44 அப்படின்ற புள்ளி பார்த்திங்கன்னா இரைப்பையுடைய நீர்ப்புள்ளி. ஸோ நம்ம நேரடியாக நீர் குடிக்காத பட்சத்தில், நீர் கிடைக்காத பட்சத்தில் இந்த புள்ளியை அழுத்தும் பொழுது நமக்கு பஞ்சபூத சக்திகள் தூண்டு விடுறது மூலயமா, அதாவது இந்த நீர்ப்புள்ளியை தூண்டி விடுறது மூலயமா இந்த வகையிலையும், அதாவது இந்த புள்ளி வழியாகவும் நமக்கு நீர் சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாவறட்சி அப்படின்றதும் கட்டுப்படுத்தப்படும். அடுத்து மூலம் அப்படின்றதும், அதாவது இந்த மூலத்துக்காக இந்த ஆசன வாயில ஏற்படக்கூடிய எரிச்சல் தொந்தரவுகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த கடுகடுப்பு, இதை எல்லாத்தையுமே இந்த புள்ளிகள் வந்து நல்ல முறையில் குறைக்குது. ஏன்னா இது வந்து நீர்ப்புள்ளி அப்படின்றதுனால அந்த வெப்பத்தை, அதாவது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைச்சி அந்த மூல சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் மூலத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க இதையும் கூட சப்போர்ட்டிவாக டெய்லி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல முறையில் வந்து மூலத்துக்கான பாதிப்புகள்லேருந்து ரொம்பவே ரிலீஃப் ஆகலாம்.